जय राधा माधव जय हरि जय राधा माधव जय कुंज बिहारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदानन्दन प्रज जनरञ्जन यशोदानन्दन प्रज जनरञ्जन यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधमाधवा जय कुञ्ज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय राधा गोपाल राधे जय राधा केशव राधे निताय गौर हरि बोल हरि बोल निताय गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णवंद की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे कृष्ण माता जी हरे कृष्ण प्रभु जी हरे कृष्ण माता जी हरे कृष्ण प्रभु जी हरे कृष्ण माता जी हरे कृष्ण माता जी हरे कृष्ण माता जी हरे कृष्ण எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி ஹரே हरे கிருஷ்ண कृष्ण माता जी ஹரே கிருஷ்ண பிரபு சோ இன்னைக்கு ஸ்லோகம் ஹரே கிருஷ்ண பார்க்கலாம் மாதாஜி எல்லாருக்கும் ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மாதாஜி हरे कृष्ण माता ஹரே கிருஷ்ண மாதாஜி சோ இன்னைக்கு ராஜவல்லி மாதாஜி ரேணுகா மாதாஜி அன்மியூட்ல இருக்கீங்க ஸ்லோகம் படிக்கலாமா ஹரே கிருஷ்ணா பதம் பதம் 41 அத்தியாயம் 3 பதம் 41 தஸ்மாத் 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 त्वं த்வம் त्वं த்வம் इन्द्रियान् यादव இந்திரியான் யாதவ் इन्द्रियान् यादव இந்திரியான் யாதவ் तस्मात् त्वम् इन्द्रियान् यादव तस्मात् த்வம் இந்திரியான் யாதவ் नियम्य நியம்ய नियम्य நியம்ய भरतर्षभ
भरतर्षभ भरतर्षभ भरतर्षभ नियम्य भरतर्षभ नियम्य भरतर्षभ पाप्मानं 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 प्रजहिह्येनं 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 पाप्मानं प्रजहिह्येनं पाप्मानं प्रजहिह्येनं ज्ञानविज्ञाननाशनं 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 फुल्ला படிக்கலாம் तस्मात् त्वम् इन्द्रियान् यादौ तस्मात् त्वम् इन्द्रियाण्यादौ नियम्य भरतर्षभ नियम्य भरतर्षभ पाप्मानं प्रजहिह्येनं पाप्मानं प्रजहिह्येनं ज्ञानविज्ञाननाशनं ज्ञानविज्ञाननाशनं हरे कृष्ण माताजी रेवती माताजी படிக்கிறீங்களா हरे कृष्णा நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி பதம் 41. தஸ்மாத்வம் இந்திரியாநாதௌ நியம்ய பரதர்ஷப பாப்மானம் पाप्मानं प्रजहिह्येनं விஞ்ஞானநாசனம். தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண தேங்க்யூ மாதாஜி நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு படிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு சேவா நமக்கு கொடுத்துருக்காங்க அனுப்பலாம் மாதாஜி ஸோ இன்னைக்கு 41வது ஸ்லோகம் மங்களாச்சரணமோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणि प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधारा श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு யாராவது சொல்ல முடியுமா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு காமம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண தேங்க்யூ பேராசை பேராசை இல்லது தீவிர ஆசை தீவிர காமம் ஆசை. அப்படிங்கிறது தீவிர ஆசை ஸோ அதை பத்தி வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ 36வது ஸ்லோகத்துல இருந்தே வந்து நம்ம வந்து அந்த காமம் பத்தி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஸோ 36வது ஒரு சின்ன ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம் 36வது ஸ்லோகத்துல என்ன அர்ஜுனர் கேட்கிறாரு அப்படின்னா நமக்கு அது பாவம்னு தெரிஞ்சா கூட நம்மள வந்து ஏதோ ஒண்ணு தூண்டுதே அந்த செயலை செய்யறதுக்கு என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஸோ அதுக்கு பகவான் வந்து 37ல வந்து காமம் தான் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன்னா அது வந்து மகாசனோ மகா பாப்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது ரொம்ப பாவகரமானது பாவ செயல்களை நம்மள செய்ய தூண்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ அதுக்கப்புறம் 38ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த காமம் எப்படிப்பட்டது நம்மளை வந்து எப்படி கவர் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து 39ல அந்த காமம் வந்து தீரவே தீராது நம்ம அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண இன்னும் அதிகமாக தான் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போமே தவிர அது தீராது எப்படி வந்து நெருப்பு வந்து ஃபியூயல் அதுக்கு அந்த எண்ணெயை ஊத்த எரிஞ்சுக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி காமமும் வந்து தீரவே தீராது அப்படின்னு சொல்லிட்டு 39ல பார்த்தோம் ஸோ நேத்து 40ல என்ன சொன்னாரு பிரபு அப்படின்னா காமம் வந்து எங்கெல்லாம் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு இல்லையா ஸோ எங்கெல்லாம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா சொல்றேன் மாதாஜி புலன்கள் மனம் புத்தி ஹரே கிருஷ்ணா புலன்கள்
சூப்பர் மாதாஜி. ஸோ 3 இடங்கள் வந்து சொன்னாங்க இல்லையா? சென்சஸ், புலன்கள், மனம், புத்தி 3 இடங்கள்லையும் வந்து காமம் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ இப்போ நமக்கு அந்த காமம் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியும். காமம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஸோ அப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? நம்ம எப்படி அதை வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் பகவான் வந்து இந்த 41ல இருந்து 43 வரைக்கும் எப்படி வந்து அந்த காமத்தை வந்து நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கறத வந்து சொல்றாரு. ஸோ இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் யாராவது படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு படிக்கிறேன் மாதாஜி. படிக்கிறேன் நான் மாதாஜி. படிக்கிறீங்களா? சுதா பாஸ்கரன் மாதாஜி படிங்க மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எனவே பரத குலத்தோரில் தலை சிறந்த அர்ஜுனா, புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் தன் உணர்வையும் அளிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா தஸ்மாத் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஆரம்பிக்கிறாரு. தஸ்மாத் அப்படின்னா தேர்ஃபோர், எனவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ நம்ம மேத்ஸ்ல எல்லாம் சம்ஸ் போடும்போது கடைசியில எழுதுவோம் இல்லையா? சொல்யூஷன் வரும்போது தேர்ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ ப்ராப்ளம் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ சொல்யூஷன் வந்து சொல்றாரு பகவான் தஸ்மாத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ எப்படி சொல்றாரு? பாப்மானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. காமத்தை வந்து சொல்றாரு பாவகரமானது அப்படின்னு சொல்லிட்டு, பாவத்தின் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு காமத்தை வந்து சொல்றாரு. அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிரஜகி அப்படின்னா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அது வந்து ஏன் ஒழிக்கணும் அப்படின்னா ஞான விஞ்ஞான நாசனம், நம்மளுடைய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வந்து அழிக்குது, நாசம் பண்ணுது. அதனால நம்ம அதை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்ப அழிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ஆதவ் அப்படின்னு சொல்றாரு. ஆதவ் அப்படின்னா ஆரம்பத்திலேயே, அந்த ஆசையோடைய அந்த காமத்துடைய ஆரம்பத்திலேயே அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி அழிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்மளுடைய இந்திரியாணி நியமிய அப்படிங்கிறாரு. நம்மளுடைய அந்த இந்திரியாணின்னா நம்மளுடைய சென்சஸ் இல்லையா? புலன்களை நியமிய அப்படின்னா அதை ஒழுங்குபடுத்துறது. புலன்களை ஒழுங்கு கேட்கலையா பிரபு? கேக்குது கேக்குது பிரபு. கேக்குது மாதாஜி. கேக்குது பிரபு. கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி. கேக்குது மாதாஜி. சந்திரசேகரன் பிரபு, நீங்க லாக் அவுட் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு login பண்ணுங்க, பண்ணணும். சரியாயிரு மாதாஜி. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தரு மாதாஜி, அவருக்கு மட்டும் கால் பண்ணி சொல்ல முடியுமா? இன்ஃபார்ம் பண்ண முடியுமா? லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ண சொல்லி. சொல்றேன் மாதாஜி, நான் இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ என்ன பார்த்தோம்னா ஸோ எப்படி வந்து அந்த காமத்தை வந்து அழிக்கிறது அப்படின்னா இந்திரியாணி நியமிய அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்திரியாணின்னா புலன்களை வந்து ஒழுங்குபடுத்துறது மூலமா நம்ம வந்து அந்த காமத்தை வந்து வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு தடவை திருப்பி அதை சம்மரைஸ் பண்றேன். ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த காமம் வந்து ரொம்ப பாவகரமானது, பாவத்தின் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த பாவத்தை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை ஏன் அழிக்கணும் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வந்து அழிக்குது. அதனால அதை நம்ம அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எப்படி அழிக்கணும் அப்படின்னா வந்து ஆரம்பத்திலேயே, அந்த காமம் ஆரம்பிக்கிற இடத்துலயே வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய புலன்கள் மூலமா அதான் வந்து அந்த இடத்துலதான் என்டர் ஆகுது. ஸோ அந்த இடத்துலயே வந்து அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. ஸோ எப்படி ஸ்டாப் பண்ணணும்னா அந்த புலன்களை வந்து ரெகுலேட் பண்றதுனால பண்றது மூலமா வந்து நம்ம அந்த காமத்தை வந்து ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. ஸோ சொன்ன மாதிரி இப்ப காமம் வந்து எப்படி உள்ள என்டர் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இந்த புலன்கள் மூலமா தான் வந்து என்டர் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம பாக்குறோம், அதை பத்தி கேட்கறோம். ஸோ அப்பதான் வந்து நமக்கு அது ஆசை வருது இல்லையா? அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலன்கள் மூலமா தான் அதை வந்து ஃபீல் பண்றோம். ஸோ அப்பதான் வந்து நமக்கு அந்த ஆசை வந்து வருது. ஸோ அதனால அந்த புலன்கள்லயே வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த புலன்கள் தான் நம்ம ஆசைப்பட தூண்டுது. ஸோ அதை திருப்திப்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து எல்லாமே வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ நேத்து ஏதோ ஒரு மாதாஜி கூட வந்து சொன்னாங்க. ஸோ சீரியல் பார்க்க நான் ஆரம்பிச்சேன், ஒரு சீரியல் ஆரம்பிச்சேன், இப்ப 4-5 போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த ஆரம்பத்திலேயே அதை கட் பண்ணியிருந்தோம்னா இப்ப வந்து அது நம்மளுடைய டைமை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க பகவான் வந்து சொல்றாரு, ஆரம்பத்திலேயே அதை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி கட் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அது நம்மளுடைய மனம் புத்தி எல்லா இடங்கள்லயுமே வந்து அதை ஆக்குப்பை பண்ணிரும். அப்ப அதை வந்து நம்ம திருப்பி கான்குயர் பண்றதுக்கு, நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க.
ஸோ இங்க வந்து பகவான் வந்து ஞான விஞ்ஞான நாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து பார்ப்போம். ஸோ ஞானம்னா நமக்கு தெரிஞ்சது தான், ஆத்ம ஞானத்தை பத்தி இங்க சொல்றாரு. ஸோ நம்ம இதை செகண்ட் சாப்டர்ல நிறையவே பார்த்துட்டோம். நம்ம வந்து ஆத்மா, நம்ம வந்து உடம்பு இல்லை அப்படிங்கறது எல்லாமே வந்து செகண்ட் சாப்டர்ல நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாரு ஞானம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஞானம் வந்து விஞ்ஞானம் அப்படின்னு அடுத்தது வந்து விஞ்ஞானம் பத்தி சொல்றாங்க. விஞ்ஞானம்னா அதை அப்ளிகேஷனா நம்ம மாத்துறது. ஸோ அறிவு இருக்கு, ஸோ அந்த நாலேஜை நம்ம வந்து அப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ அதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ விஞ்ஞானம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்வரூப நிலை, நம்மளுடைய ஸ்வரூப நிலை என்ன அப்படிங்கிறது, அதாவது ஆதார நிலைன்னு சொல்லுவோம். ஸோ அது அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம யாரு, நம்ம பகவானுடைய அங்கம். ஸோ பகவானுடைய அங்கம்னா நம்ம என்ன பண்ணணும், பகவானுக்கு சேவை பண்ணணும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷனா இருக்கணும். பகவானுக்கு சேவை பண்றதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன். இதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து அழிச்சிருது காமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐஸ்கிரீம் எக்ஸாம்பிளே எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம ஐஸ்கிரீம் வாங்குறோம், சாப்பிட்றோம், செய்றோம். ஸோ இது வந்து நமக்கு தெரியும், நம்ம நம்ம வந்து புலனை திருப்திப்படுத்துறதுக்கு தான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் தெரியும் நமக்கு. ரெண்டாவது சாப்டர்ல நம்ம எல்லாமே படிச்சுட்டோம். நம்ம வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாம சாப்பிட்றது வந்து தப்பு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். ஸோ நம்ம கடையில இருந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்குறோம், பட் என்ன பண்றோம், நமக்கு நம்ம ஆத்மா அப்படிங்கிறது தெரியும், நம்ம சோலை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா என்ன பண்றோம், நம்ம உடனே ஒரு ஐஸ்கிரீம் பார்த்ததும் நம்ம எடுத்து சாப்பிட்டுருக்கோம். அந்த இடத்துல நமக்கு நம்ம ஆத்மா அப்படிங்கிறத மறந்துடுறோம் இல்லையா? நம்ம ஞானம் போயிடுது. ஸோ அந்த அப்ளிகேஷனும் போயிடுது. நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறது, பகவானுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனும் நமக்கு போயிடுது. ஸோ ஞானம் விஞ்ஞானம் எல்லாமே வந்து நாசமாகுது. எதனால? அந்த ஒரு ஆசையினால, அந்த தீவிர ஆசையினால நம்ம வந்து அந்த மறந்துடுறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கதைகள் எல்லாம் வந்து பார்த்தோம். நேற்று கூட ராவணன் பத்தி சொன்னாங்க. ஸோ அவர் எப்படி வந்து அந்த காமத்தினால அவர் எப்படி விழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரரோட கதையை பார்த்துருக்கோம். ஸோ சௌபரி முனிவருடைய கதை கூட பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஞாபகம் இருக்குங்களா சௌபரி முனிவருடைய கதை? ஸோ இல்லை அப்படின்னா சின்னதா ஒரு சொல்றேன். ஸோ சௌபரி முனிவர் வந்து தண்ணியில இருந்து தவம் பண்ணக்கூடியவர். ஸோ தண்ணியில அவர் தவம் பண்ணும்போது என்னன்னா, 2 மீன்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறத பாக்குறாரு. ஸோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் அவர் வந்து அவரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு ராஜா கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய 50 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்ணுகிட்டையும் வந்து 100 குழந்தைகள் பெத்துக்கிட்டு ஒரு சிட்டியவே வந்து உருவாக்கி இது பண்ணாரு. ஸோ பல வருஷங்கள் வந்து அவர் பௌதிக வாழ்க்கையில வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் பண்ண அத்தனை தவங்கள், அத்தனை நாள் தவம் பண்ணது எல்லாமே வந்து வேஸ்டா போயிடுச்சு இல்லையா? ஸோ அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தாருன்னா, அந்த மீனை பார்த்ததோட அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருந்தாருன்னா, அவர் அந்த பௌதிக வாழ்க்கைக்கு வந்திருக்க மாட்டார் இல்லையா? அந்த என்ட்ரி பாயிண்ட்லயே அவர் வந்து தடுத்திருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வார் எல்லாம் நடக்குது இல்லையா? ஸோ வார் நடக்கும்போது இங்கே கூட என்ன பண்றாங்க, அந்த மிசைல்ஸ் பக்கத்து நாட்டுல இருந்து போடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கடல் தாண்டி வருது இல்லையா, அந்த மிசைல் வரும்போதே அந்த கடல்லையே வந்து அதை ஸ்டாப் பண்ண பாக்குறாங்க. ஆனா அது உள்ள வந்துருச்சு, நாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா பாதிப்பு அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால அது கடல்லையே தடுக்க பாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆரம்பத்திலேயே தடுக்கணும், அந்த ஆசையை வந்து ஆரம்பத்திலேயே தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காமத்தை வந்து ஆரம்பத்துல தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்றாரு. ஸோ இங்க இன்னொரு சின்ன கதை பார்க்கலாம், நகுஷனுடைய கதை. ஸோ இவர் இந்திரன் வந்து விருத்ராசுரனை வந்து கொல்றாரு இல்லையா? ஸோ கொன்னதுக்கு அப்புறம் வந்து அவர் வந்து தவம் பண்ண போயிடுறாரு. ஏன்னா வந்து விருத்ராசுரன் வந்து ஒரு பிராமணனுடைய மகன். ஸோ அவரை கொன்னுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தவம் பண்ண போறாரு. ஸோ அப்ப அந்த இந்திர பதவி வந்து காலியாகுது. ஸோ இந்திர பதவி காலியாகும் போது நகுஷன் அப்படிங்கிற ஒரு ராஜாவை வந்து அங்க வந்து இந்திரனா வந்து நியமிக்கிறாங்க. ஸோ நகுஷன் பார்த்தீங்கன்னா அவர் அஸ்வமேத யஜ்ஞம் எல்லாமே பண்ணி அவருக்கு எல்லா அந்த தகுதியும் இருக்கிறதுனால அவரை வந்து இந்திர பதவியில உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு அந்த பதவி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற அந்த சுகபோகங்கள் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம், அந்த சொர்க்கத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் ஆசை அதிகமாகுது. ஆசை அதிகமாகி எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, அந்த பழைய இந்திரனுடைய மனைவி இருப்பாங்க இல்லையா, சச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரு. ஸோ அவங்களையே வந்து இவரும் வந்து மனைவியா வச்சுக்கணும், அவங்கள வந்து இந்திராணியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. ஸோ அப்ப வந்து அவங்க சச்சி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய குருவான இவர் இருக்காரு இல்லையா, பிரகஸ்பதி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன டிசைட் பண்றாங்கன்னா,
இந்த நகுஷன் வந்து சச்சி அவங்கள பார்க்க வரும்போது பல்லக்கில் வரணும். அந்த பல்லக்கை யார் தூக்கணும் அப்படின்னா வந்து சப்த ரிஷிகளும் வந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வந்து வைக்கிறாங்க நகுஷனுக்கு. ஸோ அப்போ நகுஷனும் என்ன பண்ணுறாருன்னா சப்த ரிஷிகளை வந்து இந்த மாதிரி பல்லக்க தூக்க வைக்கிறாரு. ஸோ அது எவ்வளோ ஒரு பாவமான விஷயம் இல்லையா? ஸோ சப்த ரிஷிகளை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அவரை வந்து ஈடுபடுத்துறது. ஸோ அது கூட வந்து அவருக்கு அந்த இடத்துல அந்த ஞானமே இல்லாமல் போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க போயிட்டு இருக்கிற அந்த வழியில அந்த சப்த ரிஷிகளை என்ன சொல்றாருன்னா சர்ப்ப சர்ப்ப அப்படிங்கிறாரு. சர்ப்ப அப்படின்னா சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அகஸ்தியரை எட்டி உதைக்கிறாரு. ஸோ எட்டி உதைச்சதும் அகஸ்தியருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நீ சர்ப்பமா போ அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாரு நகுஷனை. ஸோ நகுஷன் வந்து சர்ப்பமா மாதிரி கீழே வந்து 1000 வருஷங்களுக்கு நீ சர்ப்பமா இருப்ப அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு. ஸோ நகுஷன் வந்து சர்ப்பமா மாதிரி பூலோகத்துல வந்து விழுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இவர் ரியலைஸ் பண்றாரு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது வந்து அந்த பாயிண்ட்ல தான் ரியலைஸ் பண்றாரு. ஸோ அப்ப வந்து அகஸ்தியர் என்ன பண்றாருன்னா ஓகே நீ ரியலைஸ் பண்ணதுனால இந்த இதை வந்து நான் குறைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட வந்து தர்மத்தை பத்தி நீ ஒரு கேள்வி கேளு. அந்த கேள்விக்கு யாரு வந்து சரியா பதில் சொல்றாங்களோ அவங்க வந்து உன்னை விடுவிப்பாங்க மோட்சத்துல ஐ மீன் விமோச்சனம் கொடுப்பாங்க இந்த சாபத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அகஸ்தியர். ஸோ அப்ப வந்து என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் வருஷங்கள் போகுது. அப்புறம் வந்து பீமனை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாரு இந்த நகுஷன், பாம்பா இருக்காரு இல்லையா? ஸோ பீமனை வந்து பிடிச்சு வச்சுக்கிறாரு. அப்ப யுதிஷ்டர் வந்து காப்பாத்த வராரு. நகுஷன் வந்து யுதிஷ்டர் கிட்ட வந்து கேக்குறாரு, தர்மத்தை பத்தி வந்து கேக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து யுதிஷ்டர் வந்து தர்மராஜா இல்லையா? ஸோ அவருக்கு தர்மர் இல்லையா? ஸோ அவருக்கு வந்து தர்மத்தை பத்தி அவர் எல்லாத்தையுமே அவருடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு அப்புறம் இவரை வந்து பீமனை வந்து விடுவிச்சிடுறாரு. இவரும் வந்து அந்த சாப விமோச்சனம் வந்து இவருக்கும் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நகுஷனுடைய கதை. ஸோ இது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா நகுஷன் வந்து இந்திரன் ஆகிற அளவுக்கு தகுதி இருக்கு அவருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஆசையினால என்ன ஆகுது, அவருக்கு அந்த இடத்துல ஞானம் விஞ்ஞானம் எல்லாமே வந்து நாசமாயிருது. ஸோ அதனால அவர் வந்து திரும்ப இந்த உலகத்திலேயே வந்து விழுகிறாரு, பாம்பா சபிக்கப்பட்டு பாம்பா மாறிடுறாரு. ஸோ இதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வந்து இந்த சென்சஸ் சாரி இந்த காமம் வந்து அழிச்சிரும். ஸோ அதனால நம்ம அது என்டர் ஆகுற அந்த சென்சஸ்லயே வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இங்க பிரபுபாதோடைய அந்த பர்போர்ட்ல இருந்து சில பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லார்கிட்டையும் வந்து அந்த இறை அன்பு பகவத் பிரேமை அப்படிங்கிறது கிட்டையுமே வந்து நமக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இங்க விவேக் கூட சொல்லுவாரு இல்லையா, எல்லார்கிட்டையும் உங்ககிட்ட முழிச்சிட்டு இருக்கிற மிருகம் தான் என்கிட்ட தூங்கிட்டு இருக்குன்னு. அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது வந்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து விழிப்புணர்வுக்கு கொண்டு வரதுக்காக தான் வந்து இந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அதை வந்து அவேக்கன் பண்றதுக்காக அந்த கிருஷ்ண உணர்வு அந்த லவ் ஆஃப் காட் வந்து அவேக்கன் பண்றதுக்கு தான் இந்த நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸ் பண்றோம். ஸோ அதுதான் வந்து இங்க பிரபுபாத் வந்து சொல்றாரு. ஸோ நம்ம எல்லார்கிட்டயுமே அந்த பகவத் பிரேமை இருக்குது. ஸோ அது வந்து யார்கிட்ட வந்து இருக்கோ, அந்த பகவானுடைய அன்பு யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து பகவானுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக பாக்குறாங்க. பகவானுக்கு வந்து விதவிதமா ட்ரெஸ் போடணும், விதவிதமா பகவானுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவருக்கு விதவிதமா மாலைகள் கட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே பண்ணி பார்க்கணும், அவருடைய புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் ஆனா அதுவே வந்து அந்த பகவானுடைய அன்பு தான் வந்து பகவான் மேல இருக்கிற அன்பு தான் என்னவா மாறி இருக்கு மத்தவங்களுக்கு அப்படின்னா அது வந்து காமமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அன்பு தான் திரிஞ்சு காமமா நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம விதவிதமா ட்ரெஸ் போட்டு பார்க்கணும், நம்ம விதவிதமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புலன்களை வந்து நம்ம திருப்திப்படுத்த பார்க்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா ஸோ அந்த அன்புங்கிறது எல்லார்கிட்டயுமே இருக்கு, பகவான் மேல இருக்கிற அன்புங்கிறது எல்லார்கிட்டயுமே இருக்கு. ஸோ அது காமமா மாறுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த கிருஷ்ணா கான்சியஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம குழந்தையா இருக்கும்போதே அந்த கிருஷ்ணா கான்சியஸ் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் ஆனா இப்போ நம்ம எல்லாருமே வந்து வளர்ந்துட்டோம், செஞ்சுட்டோம். ஸோ அப்ப என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு அடுத்த பாயிண்டா வந்து பிரபுபாத் வந்து சொல்றாரு, ரொம்ப லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல, 30 40 50 60 வயசு ஆயிட்டாலும் பரவாயில்ல, ரொம்ப லேட் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அந்த
பகவான் மேல இருக்கிற அந்த அன்பு, பகவானுடைய காதலரா, பகவானை வந்து காதலரா நீங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம். எப்போ அப்படின்னா, நீ ஏன் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, நீங்க கிருஷ்ணா கான்ஷியஸ் நல்லா பண்ணா. ஏன்னா கிருஷ்ணா கான்ஷியஸ் வந்து பயங்கர பவர்ஃபுல். ஸோ அதை நீங்க பண்ண பண்ண கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து எந்த பாயிண்ட்ல வந்து நீங்க ஃபீல் பண்றீங்களோ இது வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நீங்க ஃபீல் பண்ணி அதை வந்து நல்லா கான்சென்ட்ரேட்டடா பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப வந்து நீங்களும் வந்து பகவான காதலரா பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் வந்து இங்க வந்து சொல்றாரு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சென்சஸை வந்து ரெகுலேட் பண்றது, ஒழுங்குபடுத்துறது. சென்சஸை முதல்ல நம்ம புலன்களை முதல்ல ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்றாரு. ஸோ அப்ப வந்து அந்த அந்த புலன்களை நம்ம ஒழுங்குபடுத்துறது மூலமா நம்மளுடைய அந்த காமம் வந்து மறுபடியும் அன்பா, பகவான் மேல இருக்கிற அன்பா வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. ஸோ இந்த புலன்களை வந்து எப்படி வந்து ரெகுலேட் பண்றது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் ஒரு சின்ன இதா பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். இந்த புலன்களை எப்படி வந்து நம்ம ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அம்பரீஷ் மகாராஜ். அவர் வந்து அவருடைய புலன்கள் எல்லாத்தையுமே வந்து பகவானுடைய சேவையில தான் ஈடுபடுத்தினார் இல்லையா? ஸோ அவருடைய கைகளாகட்டும், அந்த கோயிலெல்லாம் சுத்தம் படுத்துறதுக்கு, அதுக்கப்புறம் காலாலேயே வந்து நடந்து போவாரு. அதுக்கப்புறம் அந்த அவருடைய துளசி எல்லாம் வந்து அவர் ஸ்மெல் பண்ணாரு. ஸோ மூக்கை வந்து அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் பகவானுடைய பிரசாதம் சாப்பிட்றதுக்கு, பகவானுடைய புகழ பாடுறதுக்காக அவருடைய நாக்கை யூஸ் பண்ணாரு. ஸோ காது எப்பவுமே வந்து பகவானுடைய கதைகள், லீலைகளை கேட்கறதுக்காக யூஸ் பண்ணாரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய சென்சஸ், புலன்கள் எல்லாத்தையுமே வந்து பகவானுக்காக வந்து அவர் உபயோகப்படுத்தினாரு. ஸோ எப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஹையர் டேஸ்ட்டை, உயர்ந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம புலன்களுக்கு கொடுக்குறோமோ அப்ப வந்து அந்த சின்ன சின்ன சிற்றின்பங்கள் எல்லாம் வந்து அந்த சிற்றின்ப ஆசைகள் எல்லாம் வந்து நம்மள விட்டு போயிடும். ஸோ இதுவும் வந்து நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். பரந்திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் சாப்டர்லயே வந்து வரும். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது நம்ம சென்சஸ் வந்து ரெகுலேட்டடா இருக்கும். ஸோ மெயினா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம். ஸோ இதை வந்து நம்ம எப்ப ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் இதை வந்து நம்ம பண்ணும்போது நம்ம சென்சஸ் வந்து ரெகுலேட்டடா இருக்கும். எப்பவுமே பகவானுடைய கதைகளை கேட்டுக்கிட்டு, பகவானுடைய கதைகளை நம்ம பேசிக்கிட்டு, பகவானுடைய நாமத்தை உச்சரிச்சுட்டு, ஸோ அவருடைய ஸ்மரணிலேயே நம்ம இருக்கும்போது நம்மளுடைய சென்சஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோல்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ கடைசியா ஒரே ஒரு இது நம்ம இப்ப பார்த்தோம், ஞானம் வந்து விஞ்ஞானமா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்ம டெய்லி வந்து இப்ப கிளாஸஸ் கேட்குறோம். ஸோ நம்ம வந்து அதை அப்ளை பண்றோமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்பதான் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல கேட்டோம், நம்மளுடைய சென்சஸ்க்கு என்டர் ஆகும்போதே, அந்த ஆசை என்டர் ஆகும்போதே அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம இன்னைக்கு வந்து அந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம், ஒரு யூடியூப் பார்க்கறதா கூட இருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் வீடியோவா இருக்கலாம். அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஒரு ரவுண்ட் வந்து சேன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது ஒண்ணு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பண்ணீங்க அப்படின்னா அது வந்து குரூப்ல கூட வந்து ஷேர் பண்ணலாம். சாப்பாடை பத்தி கவலையே இல்லை. மொத்தம் பசிக்கவே பசிக்காது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. நல்லா ஹரே இருந்தது கிருஷ்ணா. மாதாஜி. சூப்பர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா நீங்க சொல்றது கரெக்டு தான் மாதாஜி. ஏன்னா இந்த இந்த பகவத்கீதா இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நவம்பர், நான் சொல்றேன், என்னோட எக்ஸாம்பிளே சொல்றேன். அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணோம்னா, ஒர்க்குக்கு காலையில எந்திரிப்போம், நார்மலா எப்பயும் பண்ற ப்ரேயர், எப்பயுமே பூஜை காலையில பண்ணி சந்தியா மட்டும் போவோம், ஆபீஸ் ஒர்க்கை தான் பார்ப்போம், வந்து பண்ணுவோம். சாண்டிங்கிறது எப்பயாவது ஒரு தடவை மண்ணி சொல்லியிருக்காங்களா பண்ணிட்டு இருப்போம். ஆனா இப்போ வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ இந்த ஒரு மாசம் எப்படின்னா, டெய்லி காலைல அலாரம் வச்சு எந்திரிக்கணும், 14 தடவை சாண்டிங் பண்ணணும், கிளாஸா கரெக்டா அட்டன் பண்ணணும், மிஸ் ஆனாலும் நெட்ஒர்க் கட் ஆனாலும் ஒரு 7 மணிக்காவது எப்படியும் அட்டன் பண்ணிடணும். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த நோட்ஸ் ரெடி பண்ணணும். அந்த நோட்ஸை ரெடி பண்ணிட்டு அது அப்புறம் அதை குருட்ட சொல்லி அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு அது ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி மத்தியானம் வரோம், நைவேத்திய பிரசாதம் வைக்கிற சாப்பிட்றோம், திருப்பி சாயங்காலம் சாண்டிங் பண்றோம், திருப்பி அந்த ஸ்லைடு சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து குரூப்ல கொஸ்டின் வருது, அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றோம் ஆர்வமா. அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் பண்ணதுக்கு அப்புறம் 1 hour கழிச்சு ஸ்லைடு பண்றோம், திருப்பி படுக்க போடுறோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கான்செப்டுக்கு ஓரளவுக்கு ஒரு 1% வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்லா டெவலப் ஆகணும்.
ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா. பிரபு. நீங்க நல்லாவே பண்றீங்க பிரபு. Thank you, Mataji. ஹரே கிருஷ்ண பிரபு. நம்ம மாதாஜி நானு எப்பவுமே பிரபு கிட்ட கூட கேட்டேன், ஹரிகிரம் பிரபு கிட்ட, இந்த மாதிரி லேட்டா தூங்குறேன், காலையில சீக்கிரம் எழுந்துக்க முடியல அப்படின்னுட்டு. அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுல இருந்து மறுநாள்ல இருந்தே நான் வந்து இப்போ கொஞ்சம் சீக்கிரமே படுத்துடுறேன். அதனால காலையில இப்ப எனக்கு சாண்டிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து பண்றேன் மாதாஜி. அது வந்து எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்தது. ஹரி போல். வெரி குட், வெரி குட் மாதாஜி. எனக்கும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நானும் ஒழுங்காகணும்னு. தேங்க்யூ பிரபு, தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. வேற யாருக்காவது ஏதாவது ஷேர் பண்ணணுமா, இல்ல ஏதாவது கொஸ்டின்ஸ் ஹரே இருக்கா? கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி விஞ்ஞானம்னா அப்ளை பண்றதா மாதாஜி இப்போ? ஆமா மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருப்பாமாயி என் பேரு மாதாஜி. ஹரே கிருஷ்ண ஒரு மாதாஜி இந்த கிளாஸ்ல நான் இதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன். நான் இந்த டைம்க்கு எப்பவுமே ஜாயின் பண்ணிக்கலாமா மாதாஜி? ஸ்லோகா படிக்கிறீங்க, அப்புறம் கதையும் சொல்றீங்க, பாகவத கதை. எப்படி நான் வந்து சேர்ந்துக்கலாமா? கண்டிப்பா மாதாஜி, அட்டன் பண்ணலாம் மாதாஜி. நீங்க குரூப்ல இருக்கீங்க மாதாஜி, வாட்ஸ்அப் குரூப்ல? வாட்ஸ்அப் குரூப்ல எதோட சொல்றீங்க? டெய்லி கீதா அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்ல மாதாஜி. நான் தெரியல, இதாட்டமா தட்டுனேன். மாதாஜி கொடுத்தாங்க, எதோட கொடுத்தாங்க? டெய்லி கீதா நான் பார்க்கல அந்த டைட்டில் மாதாஜி. ஓகே மாதாஜி. இல்ல நீங்க உங்க நம்பர் ஏதாவது சாட்ல போட்டீங்கன்னா நான் வந்து உங்களை ஆட் பண்ணி விடுறேன் மாதாஜி. ஓகே மாதாஜி, நான் அனுப்பிடுறேன். Okay, மாதாஜி. ஹரே நான் கிருஷ்ணா. மலேசியா மாதாஜி, ஃப்ரம் மலேசியா மாதாஜி. மலேசியாங்களா? ஓகே மாதாஜி. ஓகே, ஓகே 60 வரும், +60 வரும் என் நம்பர். நான் அப்புறம் ஆட் பண்றேன் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி. நீங்க சாட்ல கூட எனக்கு பர்சனலா கூட மெசேஜ் அனுப்புங்க மாதாஜி, நான் நோட் பண்ணிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லோகநாத் பிரபு வந்திருக்காங்களா? அட்வொகேட் லோகநாத் பிரபு வந்திருக்கீங்களா? இல்ல பிரபு, அந்த பேர்ல யாரும் இல்ல. மேபி நேம் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு, ஸோ மேபி நேம் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ ஃபோனோட நம்பரை கூட இருந்திருக்கலாம். நம்ம இவங்களோட ஃப்ரெண்டு யாரு, நம்ம கந்தவேலன் பிரபுவோட ஃப்ரெண்டு, இஸ் அட்வொகேட்டு. காலைல கூட மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு வந்துடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு அநேகமா இருக்கலாம், மேபி மைக் ஆன் பண்ணாம இருக்கலாம். ஸோ அவங்க இப்போ இந்த மலேசியா மாதாஜி இவங்க எல்லாருக்காகவும். வேற யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? ஓகே, ஸோ இவங்களை நம்ம வெல்கம் பண்ணி நம்ம சாட் பண்ணலாம். ரமாதிலகம், நான் புதுசா வந்திருக்கேன் மாதாஜி. பேரு ராமதிலகம். 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 ஓகே மாதாஜி, வெரி குட் மாதாஜி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நான் மதுரை பக்கத்துல இருக்கேன் மாதாஜி. நம்ம ராணி இவங்க சொன்னாங்க, துபாயில இருந்து கிளாஸ் எடுக்கிறாங்களே, தேவிதாசி. ஆமா, ராணி மாதாஜி. ஓகே, ராதா ராணி மாதாஜி. சூப்பர். ஸோ மலேசியால இருந்து கிருபமயி மாதாஜி எல்லாருக்காகவும் 3 பேருக்காகவும் நம்ம வந்து வெல்கம் பண்ணி சாண்ட் பண்ணலாம். வேற யாராவது இன்னைக்கு பர்த்டே? நானும் வந்து ராணி மாதாஜி, அவங்களோட கிளாஸ் தான் நானும் வந்து, அவங்க தான் இந்த நம்பர் கொடுத்தாங்க. சோ இப்ப பேசினவங்க எங்க குரூப்ல உள்ளவங்க தான். ஹரே கிருஷ்ணா. சரி சரி, வெரி நைஸ். ஹரே ஸோ நம்ம யாருக்காவது இன்னைக்கு பர்த்டே விஷஸ் ஏதாவது இருக்கா மாதாஜி? இல்ல பிரபு. வெல்கம் பண்ணி நம்ம சாண்ட் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே கிருஷ்ணா. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம ரீகேப் போலாமா? நான் எதுக்கு அத்தாதே 500 அந்த கவுச்சி பாத்திரத்துல அந்த சோப் எடுத்து அதுல கொஞ்சம் போட்டு. லலிதா மாதாஜி இன்னைக்கு சிந்து மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல போனாங்க. ஹரே கிருஷ்ணா சிந்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரணாம். பக்தர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து மாதாஜி வந்து என்ன சொன்னாங்கன்னா,
எப்படி வந்து காமத்தை வெல்வது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த காமம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, பாபத்தின் சின்னமாவும் இருக்கு. தென் வந்து ஞானம் அப்புறம் விஞ்ஞானம் இதை வந்து அழிக்கக்கூடியதா இந்த காமம் வந்து விளங்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து எப்படி வெல்வது, ஒரு தான் வந்து அதை வெல்றதுக்கான ஒரு பாயிண்ட். அந்த ஆசைகள் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புலன்கள் மூலியமா தான் அந்த ஆசைகள் வருது. அந்த மாதிரி ஆசை வரையில ஃபர்ஸ்டே நம்ம வந்து அதை கட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து அதை வென்றலாம். இல்லாட்டி நம்ம அதுக்குள்ள சிக்கிக்கிட்டோம்னா அந்த ஆசையில இருந்து நம்மள மீட்டெடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அப்படி பண்ணாம ஃபர்ஸ்டே நம்ம அதை வந்து கட் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஞானம் விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இப்ப டெய்லி வந்து நம்ம கிளாஸ் கேட்கிறோம், இதெல்லாம் வந்து ஞானம். நம்ம இந்த ஞானத்தை எப்ப விஞ்ஞானமா மாத்த முடியும் அப்படின்னா, பகவானோட சேவையில வந்து நம்ம இணைக்க போதுதான் நம்மள இந்த ஞானத்தை வந்து விஞ்ஞானமா மாத்த முடியும். எப்படின்னா இப்ப வந்து நம்மள அறிஞ்சுக்கிறது, நம்மள பகவான் இதெல்லாம் வந்து அறிஞ்சுக்கிறது வந்து ஞானம் சொல்லிட்டாங்க. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம வந்து அறிஞ்சுக்கலாம். நம்ம யாருன்னா பகவானோட அங்கம், அதுதான் வந்து ஞானம். பகவானோட அங்கமாகிய நாம் வந்து பகவானுக்கு சேவை செய்யறது வந்து என்னன்னா விஞ்ஞானம் அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து இந்த இதெல்லாத்தையும் வந்து அழிக்கிறது என்னவா இருக்குன்னா காமமா இருக்கு. அந்த காமத்தை எப்படி அழிக்கணும், அதை வந்து ஃபர்ஸ்டே கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இந்த இதுல சொல்லியிருக்கிறதா மாதாஜி என்ன சொன்னாங்கன்னா, எல்லார்ட்டையுமே இது இந்த பகவான் கூடிய இருட்ட அன்பு, இறை அன்பு வந்து எல்லார்ட்டையுமே இருக்கு. இவங்கள்ட்ட ஒரு ஆள்கிட்ட தான் இருக்கு, அவங்கள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு இல்லாம எல்லா ஜீவராசிகள்ட்டையுமே இருக்கு. ஆனா எந்த நிலையில இருக்குன்னா உறங்கிய நிலையில இருக்கு. இத வந்து விழித்து அதை வந்து விழித்து எளிய வைக்கிற நிலைதான். அதுதான் வந்து என்னன்னா கிருஷ்ண கான்சியஸா இருக்கு. அதுதான் வந்து நம்ம ஸ்ரீல பிரபுபாத் டெய்லி வந்து நம்மளுக்கு இந்த கிளாஸ் மூலியமா நம்ம வந்து டெய்லி அதை வந்து விழிக்க வைக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம அன்றாடம் பிராக்டிஸ் பண்ணணும். அதை டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப டெய்லி போன் பாக்குறோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணல நம்ம அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாதாஜி இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரி போல். சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. நைஸ் ரீகேப். நல்ல ரீகேப். இந்த சூப்பரா பண்ணோம். தேங்க்யூ மாதாஜி. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா நைஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்லோகா போலாமா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே நிமிஷம் ஸ்லோகா. பிரபு ஏதாவது சொல்றீங்களா? மியூட்ல இருக்கீங்க. இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஆஃப் தான். இன்னைக்கு ஒரு 12:30 மணிக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, குருவோட இதுல முதல் அடி எடுத்து வைக்கணும், அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா ஒரு 12:30 மணிக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்டோ, கம்பல்சரி கிடையாது, சங்கர் பிரபு, சுப்பிரமணிய பிரபு இவங்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. ஸோ வேற யாருக்காவது அந்த ஹெல்ப் தேவை அப்படின்னு சொன்னா நான் 12:30 மணிக்கு, இந்திய நேரம் 12:30 மணிக்கு நான் அவைலபிளா இருக்கேன். சரிங்களா? ஸோ மூத்த பக்தர்கள் யாராவது ஷெல்டர் இனிஷியேஷன் இருந்தாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். கான்டாக்ட் பண்ணுங்க, வந்துட்டு அந்த இடத்துல வந்து பேசுங்க. ஸோ வில் டேக் எ டெசிஷன் ஆன் தட். ஓகே. ஹரே கிருஷ்ணா. இது பண்ணி வேண்டாம், குரூப்ல எல்லாம் போட வேண்டாம். ஓகே தேங்க்யூ. போட்டாலும் பரவாயில்ல, பட் ஆல்ரெடி நாங்க எடுத்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம் பத்திரமா. சோ அதனால நீங்க சிலப்ப தப்பா இருக்கு முன்னதான் கரெக்ஷன் பண்ண வேண்டியதான் உங்களுக்கு நேரடி அனுப்பணும். சரி சரிங்க. யா குட் பை. நீங்க குட் பை பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ. புரிஞ்சுட்டு சேர்ந்த கண்டிஷன் குட் பை ஆயிரும் கேடா இருந்தாலும். சரி சரி. வாஞ்சகல்பம் சொல்லிருக்கோம். வாஞ்சகல்பதருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. कोटि वैष्णववृंद की जय, श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, नित्य गौर प्रेमानंद।